ஹலோ எவ்ரிவன். நிறைய பேர் ஹைப்பர்தைராய்டு வீடியோல லாங் டேர்ம் சைடு எஃபெக்ட் ஆஃப் மெடிகேஷன்ஸ் கேட்டிருந்தீங்க. அதாவது நிறைய நாள் மாத்திரை சாப்பிட்றதுனால என்ன பாதிப்பு ஏற்படும் அப்படின்ட்டு. நம்ம ஹைப்பர்தைராய்டுக்கு யூஸ்வலா காபிமெசோல் தான் கொடுப்பாங்க. ஸோ அந்த காபிமெசோலோட சைடு எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஒத்துக்காம போகலாம், அலர்ஜி வரலாம். ஸோ அலர்ஜி வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஸ்கின் ரேஷஸ் அந்த மாதிரி வரும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு சிவியரா வந்துச்சு அப்படின்னா மாத்திரையை ஸ்டாப் பண்ணிட்டு டாக்டர் போய் கன்சல்டேஷன் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது, ரொம்ப வருஷம் நீங்க செக் பண்ணாமையே வந்துட்டு மாத்திரையை கண்டினியூ பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சிவியரான ஒரு சைடு எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா ஏக்ரானுலோசைட்டோசிஸ். அதாவது நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்திக்கு முக்கியமான ஒரு வெள்ளையான நியூட்ரோஃபில்ஸ். ஸோ அது ரொம்ப குறைஞ்சு போயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு சிவியரா ஃபீவர் இல்ல சோர் த்ரோட் அதோட சேர்த்து ஆப்தஸ் அல்சர் அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் வரும். ஸோ இந்த மாதிரி சிம்டம்ஸ் வந்துட்டு நீங்க இக்னோர் பண்ணாம டாக்டரை போய் செக் பண்ணிக்கிறது நல்லது. அதே மாதிரி மறுபடியும் பிளட் டெஸ்ட் நிறைய பேர் செக் பண்ணாமையே மாத்திரையை கண்டினியூ பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி மாத்திரையை கண்டினியூ பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு ஹைப்போதைராய்டு வரதுக்கு சான்சஸ் அதிகமா இருக்கும். ஸோ ரொம்ப தைராய்டு லெவல் கம்மி ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வெயிட் கெயின், ரொம்ப மயக்கமா வருது, இல்ல உடல் சோர்வு, இந்த மாதிரி எல்லாம் வரும். ஸோ நாலாவது முக்கியமானது, நீங்க லிவரை அடிக்கடி செக் பண்ணிக்கணும். அட்லீஸ்ட் ஒரு 3 மாசத்துக்கு ஒரு தடவையோ 6 மாசத்துக்கு ஒரு தடவையோ லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட் எடுத்து டாக்டரை பார்த்து செக் பண்ணிக்கணும். ஏன்னா இது மெட்டபலைஸ் ஆகுறது லிவர்ல தான். ஸோ லிவர் அஃபெக்ட் ஆகக்கூடிய சான்சஸ் அதிகம். ஸோ டார்க் யூரின் இல்ல ஸ்டூல்ல ஏதாவது வேரியேஷன் இருந்துச்சு அப்படின்னா போய் டாக்டரை செக் பண்ணிக்கோங்க. இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.